ரட்சிக்கப்பட்டவனுக்கு வெளியிலிருந்து பிரச்சனை வருவது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவனுக்குள் இருக்கிற மனுஷனாலே அவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் உனக்கு வெளியிருந்து எவனோ ஒருத்தவன் மந்திரிச்சு விடுறான், தகுடு விடுறான், அம்ப விடுறான், சூனிய வச்சுட்டான், எனக்கு அது மேல இதை ஏவி விட்டுட்டான், அதை ஏவி விட்டான். பிரியமான தேவ சபையே, நீ ரட்சிக்கப்பட்ட அந்நாளே இயேசுவின் நாமத்தினால் நீ முத்திரை போடப்பட்டிருக்கிற. இப்ப நீ சீல் பண்ணப்பட்டிருக்கிற உண்மையில வெளியிலிருந்து எந்த ஒரு சக்தியால வந்து உன்னை என்ன பண்ண முடியாது, கீழே தள்ள முடியாது. உனக்கு எதிரி யாரு தெரியுமா? உனக்கு எதிரி நீயே தான். உன் உள்ளான மனுஷன் அவன் புதுப்பிக்கப்பட வேண்டும். உன் உள்ளான மனுஷன் தான் உன்னை இதுவரைக்கும் வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு அவன் தடுத்துட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளதா இருக்கு. பிரியமான தேவ சபையின் நாட்களில் ஆவிக்குரிய பிள்ளைக்கு தேவனோடு இருக்கிற பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 3 hour ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு நாள் உபவாசம் செய்தாலும் சரி, உன்னுடைய சிந்தை, உன்னுடைய நினைவுகள் அது கொள்ளாததா இருந்துச்சுன்னு சொன்னா தேவன் உன்னிடத்தில் வாசமே செய்ய முடியாது. ஆராதனை செய்யும் போது அந்த கர்த்தரோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுதா? ஏற்படலன்னு வச்சுங்களேன், அந்த கனெக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தையோடு கூட ஒரு கனெக்ஷனுக்குள்ளாக உங்களால போக முடியலையா? ஏதோ ஒரு பிரச்சனை உன் உள்ளான மனுஷனிடத்தில் இருக்கிறது. இந்நாட்களில் தேவ சபைக்கு ஆண்டவர் அந்த பந்தத்தை உறுதிப்படுத்துகிறார். அந்த பந்தத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உண்மையாக பெரிய ஒரு இடத்துல பெரிய காரியங்களை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள். Gospel according to John chapter 15 verse 2. யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் இங்க சொல்றாரு பாருங்க, எது கனி கொடுக்குதோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் என்ன பண்றாராம்? சுத்தம் செய்யறாரு. அந்த சுத்தம் அங்க நடந்தா தான் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சுத்தம் நடக்கலன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி சொல்லப்படியாக அந்த கனி கொடாத இருக்கிற செடி என்ன ஆகி போச்சு? அறுத்து போட்டா. அறுத்து போட்டுட்டா இப்ப அந்த இடத்துல தேவனுடைய பந்தமும் அந்த கொடியினோடு இருக்கிற அனுபவமும் ஒன்றுமே இருக்காது. Praise the Lord. Hallelujah. கனி கொடாதிருக்கிற கொடிகள் உலகத்தில் அநேகம் உண்டு. இயேசுவை அறியாதிருக்கிற கொடிகள் உலகத்தில் நிறைய உண்டு. ஆனால் கனி கொடுக்கிற கொடியாகிய உன்னை தேவனாகிய கர்த்தர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். நீ அவருடைய தோட்டத்தில் நடப்பட்டவன். நீ அவருடைய தோட்டத்தில் நடப்பட்டவன். சோ உன்னை தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயம் இருக்குல்ல, ஒரு மனுஷனுடைய எல்லா காரியமும் நிறைய வெளிப்படையாக சொல்லாத எல்லா காரியமும் சிந்தைக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக தான் இருக்கு. அல்லேலூயா. அதை வெளியே இருக்கிற மனுஷனால பார்த்து புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்றார்? ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். சோ உங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க எந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன விதமான நெகட்டிவ் தாட்ஸ், எப்படிப்பட்ட வீழ்ச்சியின் அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உள்ள இருக்கிற மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சோ அங்க இருக்கிற காரியத்துலதான் தேவன் சொல்றாரு, ஒரு சுத்தப்படுத்தல் இந்த நாட்களில் வேணும். தேவ சபைக்கு என்ன வேணும்? ஒரு சுத்தப்படுத்தல் வேணும். அந்த சுத்தம் இல்லாமல் தேவனோடு இருக்கிற பந்தத்தை என்ன பண்ண முடியாது?